ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் இ சேவை யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, புதிய வாக்காளர்கள்லேருந்து எப்படி நம்ம இணையத்திலே ஆன்லைன் மூலிமா நம்ம வீட்டில் இருந்தே விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் 17 வயசுக்கு மேலே ஆனவங்க, 18 வயசு ஆனவங்க, இது வரைக்கும் ஓட்டர் ஐடியே வாங்காதவங்க யாராக இருந்தாலுமே மறுபடியும் நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். குறிப்பாக எஸ்ஐஆர் மறுபடியும் நம்ம ஃபார்ம் கொடுத்துட்டா நேம் லிஸ்ட்டில் நேம் வராதவங்களும் புதிய வாக்காளர்களாக ஆன்லைனில் வீட்டில் இருந்தே நம்ம சேர்த்திக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல உங்கள் மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரௌசர் ஒன்று ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இசிஐ நெட் அப்படின்னு சொல்லி அடிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகிடும். ஸோ ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னாலும் இதே மாதிரி தான் இருக்கும், பிசியில் பார்த்தாலும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதிய ஓட்டர்ஸ் சேர்த்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 6 தான் நம்ம ஃபில் பண்ணணும். நியூ ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபில் ஃபார் ஃபார்ம் 6ன்னு இருக்குது பாருங்கள். இந்த ஃபார்ம் 6 இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் அகைன் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஸ்டேட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஸ்டேட் வந்து நீங்கள் தமிழ்நாடு இல்லை அதர் ஸ்டேட்ஸாக இருந்தால் நீ அதர் ஸ்டேட் இதை ஒன்று கொடுத்துருங்க. அடுத்து டிஸ்ட்ரிக் இருக்குது பாருங்கள், டிஸ்ட்ரிக் இங்கே செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ இருக்கிற ஏரியா வந்து இல்லை உங்கள் அப்பா அம்மா இருக்கிற ஏரியா வந்து எந்த சட்டமன்ற தொகுதியில் வருதோ அந்த தொகுதியை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ஃபஸ்ட்டு பேஜ் ஏ அப்படிங்கிறத ஃபில் பண்ண வேண்டியது இவ்வளோ தான். இதை கிளிக் பண்ணிடுறேங்க. அடுத்தது புதிய வாக்காளராக இருக்கீங்க அப்படின்னா நியூ கொடுங்க. இல்லை ஏற்கனவே நான் வந்து 2002 வாக்களித்தேன், எஸ்ஐஆர் லிஸ்ட்டில் வந்து என்னோடய நேம் இருந்தது, இப்போ வந்து கட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கல நீங்கள் வந்து மறுபடியும் இதை கொடுத்துருங்க. இதை கொடுத்துட்டு உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற எபிக் நம்பர் என்னவோ அதை நீங்கள் ஓட்டர் நம்பரை போடுங்க. அப்படி இல்லை புதிய வாக்காளர் தான் அப்படின்னா நியூ எலக்டர் அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நேம் வந்து நம்ம ஃபில் பண்ணோம். ஸோ உங்களோட நேம் என்னவோ அதை வந்து இந்த இடத்துல நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணிவிடுங்க. இங்கிலீஷில் டைப் பண்ணதுக்கப்புறம் கர்சரை கொண்டு வந்து இங்கே வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தமிழ் வந்துடும். அப்படி உங்களுக்கு நேம் தமிழில் தப்பாக வருது அப்படின்னாக்கல இந்த கீபோர்டை சூஸ் பண்ணிவிட்டு உங்கள் நேம் என்னவோ அதை வந்து நீங்கள் இதுலேயே டைப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் வந்து கேட்குறாங்க. ஃபோட்டோகிராஃப் பார்த்தீங்கன்னா 4.5 சென்டிமீட்டருக்கு 3.5 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் சைஸ் வந்து மேக்ஸிமம் 2 MB உள்ளதாக இருக்கணும். ஜேபிஜியாக இருக்கணும், இல்லைனா ஜேபிஜியாக இருக்கணும், அவ்வளோதான். அடுத்து சூஸ் ஃபைல் கொடுத்து உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து சிக்கு வந்துடும். சி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ரிலேட்டிவ்ஸ் நேம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து அப்பாவோ இல்லை அம்மாவோ நீங்கள் மேரிட் அப்படின்னாக்கா ஹஸ்பண்ட் நேம் கொடுங்க. இல்லை மேரிட் அன்மேரிட் அப்படின்னா ஃபாதர் நேம் கொடுங்க. ஸோ இந்த இடத்துல ஃபாதர் நேம் சூஸ் பண்ணிவிட்டு அப்பா பேர் என்னவோ அதை வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள். இங்கிலீஷில் பண்ணோடனே உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து உட்காந்துரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. மொபைல் நம்பர் வந்து நீங்கள் செல்ஃபு கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து செல்ஃபுங்கிறத வந்து டிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் என்னவோ அந்த நம்பர் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் இமெயில் ஐடி கொடுக்குறீங்க, விருப்பம் இருக்குது அப்படின்னாக்கல இமெயில் ஐடியும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தது ஆதார் டீட்டெயில்ஸுக்கு வந்துடும். ஆதார் நம்பர் என்னவோ அந்த நம்பர் இந்த இடத்துல போடுங்க. ஆதார் நம்பரை போடுறதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஜென்ரல் கேட்குறாங்க, மேலா ஃபீமேலா ட்ரான்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் கொடுங்க. இதை கொடுத்துட்டு அடுத்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸுகள் வந்துடும். உங்களுடைய ஆதார் கார்டுலையோ இல்லை நீங்கள் டாக்குமெண்ட் வச்சிருக்கிற டிசி மார்க் ஷீட் இந்த மாதிரி இருக்கிற டாக்குமெண்ட்டில் டேட் ஆஃப் பர்த் என்ன இருக்கோ அதை வந்து டேட் மந்த் இயர் அதை வந்து கரெக்டாக போட்டுருங்க. கரெக்டாக போடுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை டேட் ஆஃப் பர்த் வந்து வச்சு போட்டீங்க ஆதார்னாக்கெல்லாம் இங்கே செலக்ட் டாக்குமெண்ட் கொடுத்து ஆதார் அப்லோட் பண்ணுங்கள். இல்லை டிசி மார்க் ஷீட் அப்படின்னாக்கெல்லாம் எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை வந்து அப்லோட் பண்ணிடுங்க. இது வந்து பிடிஎஃபாக இருக்கணும், இல்லை ஜேபிஜே இருக்கலாம். மேக்ஸிமம் 2 MB உள்ளே இருக்கணும், 2 MBக்கு மேலே இருக்கக்கூடாது. அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா ப்ரெசென்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. தற்போது முகவரி நீங்கள் என்ன வச்சுக்கிறீங்களோ அதை வந்து இந்த இடத்துல போடுங்க. டோர் நம்பர் இருந்தால் டோர் நம்பர் போட்டுருங்க. அடுத்து உங்களுடைய ஏரியா ஸ்ட்ரீட் நேமு, வில்லேஜ், போஸ்டல் நேமு, தாலுக் நேமு, பின்கோடு இதெல்லாம் போட்டுருங்க. போட்டுட்டு இந்த இடத்துல டிஸ்ட்ரிக் வந்து என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேட் வந்து தமிழ்நாடுன்றது ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த இடத்துல வந்துடும். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் கொடுத்துருக்கிற மேலே இருக்கக்கூடிய அட்ரஸை நீங்கள் வசிக்கிறீங்கிறதுக்கான ப்ரூஃப் என்ன இருக்குது, ஆதார் அட்டையில் உங்களுடைய அட்ரஸ் இருக்குது அப்படின்னாக்கல செலக்ட் டாக்குமெண்ட் கொடுத்து ஆதாரை சூஸ் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிவிடுங்க. மேக்ஸிமம் 2 MBக்குள்ளே இருக்கணும். அடுத்து இந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னாங்களா அடுத்து இதை நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா கேட்டகரி ஆஃப் டிசபிள் டீட்டெயில்ஸ்னு வந்துடும். இது வந்து ஆப்ஷன் தான், இதை நீங்கள் ஃபில் பண்ணலாம் சொல்லலாம், இல்லை பண்ணாட்டி நெக்ஸ்ட்டு கொடுத்தா கொடுத்துடலாம். ஒருவேளை நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளாக இருக்கீங்க அப்படின்னாக்கா இதை வேணால் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இதையும் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. உங்களுக்கு உங்களுடைய ஃபேமிலியில் உங்களுடைய ஃபாதர் நேம் மேலே கொடுத்துருக்கீங்க, இல்லை ஹஸ்பண்ட் நேம் மேலே கொடுத்துருக்கீங்க அப்படின்னாக்கல இந்த இடத்துல அவருடைய நேம் என்னவோ அந்த நேமு சூஸ் இங்கிலீஷில் டைப் பண்ணிவிடுங்க. பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அவர் என்ன ரிலேஷன், ஃபாதரா, ஹஸ்பண்டா, ஒய்ஃபா, மதரா, டாட்டரா, இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஹஸ்பண்ட் நேம் போல் ஃபாதர் நேம் போடுறது பார்த்தீங்கன்னா அவருடைய இப்போ இருக்கிற ஓட்டர் ஐடி நம்பர் என்னவோ அந்த நம்பரை இந்த இடத்துல போட்டுருங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அதை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னாக்கல டிக்ளரேஷன் ஃபார்ம் வரும். டிக்ளரேஷன் ஃபார்மில் இது வந்து 2002 எஸ்ஐஆரில் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் யாராச்சும் ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்க வந்து எஸ்ஐஆரில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய எபிக் நம்பர் என்னவோ அதை போட்டுருங்க. அடுத்து அவங்க எந்த தொகுதியில் எந்த பூத்தில் அதாவது பாகம் என்னவோ அதை போட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக உங்களோட டிக்ளரேஷன் வந்துடும். இந்த இடத்துல வில்லேஜ் டவுன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எந்த வில்லேஜ் இருக்கீங்களோ அந்த வில்லேஜ் வந்து இந்த இடத்துல போட்டுருங்க. போட்டு டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபைல் நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க. இது ஜனவரி 2026 அப்படின்னா 1/2026 அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. அடுத்து பிளேஸ் இந்த இடத்துல மேலே சேம் என்ன வில்லேஜ் பிளேஸ் போடுறீங்களோ அதே வந்து இந்த இடத்துல பிளேஸாக போட்டுருங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேப்சா மேலே இருக்கு பாருங்க 3ZHMF9 அந்த கேப்சா வந்து கேப்டல் ஸ்மாலாக இருக்கிற மாதிரி பார்த்து அப்படியே அந்த இடத்துல டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிட்டதுக்கப்புறம் அந்த இடத்துல சென்ட் ஓடிபின்னு சொல்லி வரும். இது சென்ட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி ஒன்று சென்ட் ஆகும். மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்து ஒன்று சென்ட் ஆகும். அந்த ஓடிபி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ப்ரிவியூ வந்து சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னாக்கல உங்களுடைய ஆதார் இ-சைன் கேட்பாங்க. அந்த ஆதார் இ-சைன் நீங்கள் ஃபில் பண்ணி ஆதார் நம்பரை போடுங்க. நம்பர் போட்டதுக்கப்புறம் கெட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் சப்மிட்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் சப்மிட்ங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான புதிய ஓட்டர் ஐடி ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் அது சப்மிட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருவாங்க. உங்களுடைய ஓட்டர் ஐடி வந்து பிஎல்ஓ ஏற்றுக்கிட்டாரா, செட் பண்ணிக்கிட்டாரா, உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் எடுத்து ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல கொடுத்து உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் நீங்கள் இந்த இடத்துல சூஸ் பண்ணி போடுறீங்க அப்படின்னால இப்போ உங்களுடைய ஃபார்ம் எந்த ஸ்டேஜில் இருக்குது, உங்களுக்கு எபிக் நம்பர் ஓகே ஆகிடுச்சா, உங்களுக்கு ஓட்டர் ஐடி வந்துருச்சா அப்படிங்கிறதுலாம் இதில் தெரியும். ஒன்ஸ் ஒரு வேளை உங்களுக்கு ஓட்டர் ஐடி வந்துச்சுன்னா நீங்கள் இந்த போஸ்டரில் உங்களுக்கு வரது கொஞ்சம் டிலேனாலையும் நீங்கள் இந்த இடத்துல டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் புதுசாக புதிய வாக்காளர்களை வந்து நம்ம சேர்த்துறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோக்களுக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.